புதுசா வேலைக்கு போறீங்கன்னும் போதே அரசாங்கமே உங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. இது என்ன திட்டம்? இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, எங்க அப்ளை பண்றது, என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும்? புதுசா வேலைக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 15,000 ரூபாய் கிடைக்குமா, இல்ல வேலைக்கு போற எல்லாருக்குமே 15,000 ரூபாய் கிடைக்குமா? இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாயை நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்திய அரசாங்கம். இது என்ன திட்டம் அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து 15,000 ரூபாய் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை, ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். போஸ்வாலா டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. நீங்க புதுசா ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு சம்பளம் வரும் இல்லையா? அது இல்லாம அரசாங்கம் உங்களுக்கு 15,000 ரூபாயை இன்சென்டிவா கொடுப்பாங்க நீங்க இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா. என்ன திட்டம் அப்படின்னு கேட்குறீங்களா? பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோகர் யோஜனா, VBRY அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது குறிப்பாக எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்லா படிச்சுட்டு வேலைக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க, வேலைக்கு போகணுன்ற ஆர்வமாக இருக்காங்க. அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை இந்திய அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாயை இந்த திட்டத்துக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. பட்ஜெட்டில் வந்து 1 லட்சம் கோடி ரூபாயை தனியாக எடுத்து இந்த திட்டத்துக்காகவே வச்சுருக்காங்க. புதுசாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 15,000 ரூபாயை இன்சென்டிவாக கொடுப்பாங்க. ஸோ இந்த திட்டம் எப்படி செயல்படுது, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கும், இது வெறும் புதுசாக வேலைக்கு சேர்றவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்குமே இந்த திட்டத்தின் கீழே என்ன கிடைக்கும்? இன்சென்டிவ் கிடைக்கும். எஸ், ஆமாம். ஸோ இப்போ இந்த திட்டம் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட், இந்த திட்டம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த ஒரு திட்டத்தை துவக்கி வச்சாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. ஸோ இந்த திட்டம் அப்படின்றது ஒரு லாங் ரன்னர் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். அந்த காலத்துக்குள்ள மட்டும்தான் இந்த திட்டம் செயல்படும் அப்படின்றதுமே தெளிவாக இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஸோ ஆகஸ்ட் 1, 2025 இருந்து ஜூலை 31, 2027 வரைக்கும் இந்த திட்டம் வந்து செயல்படும். 2 வருஷத்துக்கு இந்த திட்டம் வந்து செயல்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் புதுசாக ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அவங்க எப்படி அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்க, அதுதான் உங்களுடைய முதல் ஜாபாக இருக்குது, முதல் வேலையாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த திட்டத்தின் கீழே எலிஜிபிள், ஒரு டிக்கு போட்டுடலாம். ஓகே, ஸோ எவ்வளவு கொடுப்பாங்க? 15,000 கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே மது, இது எப்படி போனதுமே வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த கம்பெனியில் குறைஞ்சபட்சம் 6 மாதம் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னும் போது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அந்த 15,000லேருந்து பாதி 7,500 ரூபாயை உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த 6 மாதம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 மாதம் முடிஞ்ச உடனே நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கணமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபியூ டேஸில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு வந்து விழுந்துடும். ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாருக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் தான். ஸோ இப்போ அடுத்த ஒரு சந்தேகம் இருக்கும், இப்போ இதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு ஏதாவது வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய கம்பெனி இருக்கு இல்லையா, நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய கம்பெனி EPFO கீழே ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு அப்படின்னும் போது தான் அந்த கம்பெனி மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ண உடனே EPFO-ல உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, இப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலியமாகவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இதில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். நீங்கள் அதன் மூலயமா வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த 15,000 ரூபாயை நீங்கள் கிளைம் பண்ணி முடியும். ஓகே, ஸோ இப்போ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க இது வெறும் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது,
அங்கே வேலை கொடுக்குறாங்க இல்லையா அந்த கம்பெனி ஆர்கனைசேஷன் அவங்களுக்கும்னு சொன்னீங்களே அது எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கீங்க, அதுலேயும் குறிப்பாக EPFO கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு 3000 ரூபாய் அப்படின்ற கணக்கில் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் மாதம். ஆனால் அந்த எம்ப்ளாயியோடைய அந்த வருமானம் சேலரி அப்படின்றது 15,000க்கு கீழே இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு 3000 ருபீஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஆர்கனைசேஷன் எவ்வளவு இன்சென்டிவ் வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கீங்கன்னும் போது அந்த ஒரு புது எம்ப்ளாயிக்காக தொடர்ச்சியாக 2 வருடம் வரைக்கும் நீங்கள் வந்து இன்சென்டிவ் வாங்குவீங்க அப்படின்றதையுமே இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இன்சென்டிவ் வாங்குறேன், அதை தாண்டி நீங்கள் இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு 50 பேருக்குள்ளே வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அட்லீஸ்ட் 2 எம்ப்ளாயியாவது புதுசாக ரெக்ரூட் பண்ணணும். அதுவே நீங்கள் 50க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயியை வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது 5 பேரை நீங்கள் ரெக்ரூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கீங்க, உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த அமௌண்ட் சொன்னீங்களே, இந்த அமௌண்ட்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எந்த ஆதார் நம்பரை பேங்க்கோட நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு டைரெக்டாக வந்து விழுந்துடும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோகர் யோஜனா ஸ்கீம் எப்படி வந்து செயல்படும் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒருவேளை இந்த 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் ஒரு புதுசாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு போயிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் வந்து தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் HR வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய queries-ஐ வந்து கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குதாம்ல, எனக்கு அது வந்து நான் எலிஜிபிளா, இந்த கம்பெனி வந்து EPFO கீழே வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டு எனக்கு இதை அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னும் போது நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய கம்பெனி EPFO கீழே வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா அப்படின்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அவங்க ரெஜிஸ்டர் ஆகலைன்னும் போது இந்த திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் அப்ளைவும் பண்ண முடியாது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை கவனமாக கவனித்து அதுக்கப்புறமா இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதை தாண்டி அரசாங்கம் நமக்கு நிறைய சலுகைகள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நிறைய இருக்குது நமக்கு தெரியாமல். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்கீம் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குன்னா தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் என்ன ஸ்கீம் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஸ்கீமோட நேம் கூட நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாஸ் வாலா, பி த பாஸ்.